வெல்கம் டு லைஃப் வித் சிட்டி சேனல். இன்றைக்கி ஒரு பிரமாதமான சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு ஒரு ஸ்நாக் செய்ய போகிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ளூ சிக்பி டீ வச்சு குடித்தா ரொம்ப அன்றைக்கி அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப நிறைவாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்குக்கு வெள்ளை எள்ளு, பொடிச்ச சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம். இந்த ஆயிலில் இந்த பாலை ஸ்வீட் பாலை பொரிச்சு எடுத்துடலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு ஒரு வேக்காடை கொடுத்துடணும். இப்போ இதை ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கையாலையும் மசிச்சு எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வெள்ளை எள்ளு, ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுடலாம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போடலாம். ஏன்னா சர்க்கரை போடும்போது கொஞ்சம் இலகி கொடுக்கும், அதனால் அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு கொஞ்சம் இலகி கொடுத்துருக்கு. இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக போட்டால் எண்ணெய் ரொம்ப எண்ணெய் குடிக்கும், பால் வராது. ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா இந்த பால் இந்த ஸ்வீட் பால் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், சும்மா வாசனைக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு ஏலக்காய் போட வேண்டாம், அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தொட்டிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் பொங்கி வருது, அதனால தான் ஒரு தேங்காய் எண்ணெயில் நான் போடலை, சன்ஃப்ளவர் ஆயிலோடு சேர்த்து நான் போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம சக்கரவள்ளி பாலாவா? நல்லா இருக்க. முருமுருன்னு இருக்கு.